மிஸ், கடல் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரோம் மிஸ். ஆமாம் மிஸ், சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் மிஸ். உடனே வந்துடுறோம் மிஸ். சரிடா, நம்ம சுற்றி பார்க்கத்தான் வந்திருக்கோம். அவசரப்படாதீங்க. அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்கலாம். சரியா? சரிங்க மிஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். அப்புறமா சுற்றி பார்க்குறோம் மிஸ். ஆமாம் மிஸ், நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் மிஸ். ஆமாம், சரி சரி. பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். சரிங்க மிஸ். ஐ ஜாலி, கடல் நல்லா இருக்கு. ஆமாண்டா, கடல் ரொம்ப அழகா இருக்குடா. கடல் அழகா தாண்டா இருக்கும். பார்த்து கவனமாக இருங்கடா. உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணும்டா. சொல்கிறத கேளுங்கடா. சரிங்க மிஸ், நீங்கள் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். ஜாலியாக இருக்கு, அதான் சொன்னோம். ஆமாம், ஜாலி ஜாலி. மிஸ், இந்த கடலை பற்றி சொல்லுங்க மிஸ். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது மிஸ். கடலை பார்த்துருக்கோம், ஆனால் அது என்ன ஏதுலாம் தெரியாது மிஸ். சொல்லுங்க மிஸ். அது வாடா, சொல்கிறேன்டா. இந்த கடல் நம்ம ஊர்களில் இருக்கிற, நகரங்களில் இருக்கிற ஏரி, ஆறு, குளங்களில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த அப்படியே இந்த கடலில் கலைஞ்சிரும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் கடலில் கலந்துரும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ இது வந்தாலும் இந்த கடல் மட்டம் ஒன்று போல இருக்கும். ஆனால் இந்த கடல் மட்டம் உயராமல் இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா மிஸ்? நாங்கள் செய்ய வேண்டியது நிறையா இருக்கா மிஸ்? ஆமாடா, என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவான். மிஸ் சொல்கிறத கேட்போம் என்னன்ட்டு. நம்ம நாடு கடல்களாலேயும் மலைகளாலேயும் சூழ்ந்தது. ஆனால் கடல் மட்டம் உயராமல் இருக்கணும். அப்பப்போ கடல் சீற்றங்கள்லாம் வரும், புயல் வரும், இதெல்லாம் வரும். அது அந்த நேரத்தில் கடலில் சுனாமி இந்த மாதிரி ஏதாவது நம்ம உயிருக்கே ஆபத்தாக போயிடும். அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓ, அப்படியா மிஸ்? ரொம்ப நல்ல விஷயமா சொல்கிறீங்களே மிஸ். கேட்குறேன் மிஸ், சொல்லுங்கள் மிஸ். ஆமாம், கேட்குறோம் சொல்லுங்கள் மிஸ். கடலில் முதலைகள் இருக்குது, பெரிய பெரிய மீன்கள் இருக்குது, சுறா மீன், திமிங்கலம் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம மக்களில் மீனவர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அன்றாட பிழைப்பே இந்த கடலை வச்சு தான். அவங்க இந்த கடலில் போய் நிறைய மீன்களை பிடிச்சிட்டு மார்க்கெட்டில் வச்சு விற்று சம்பாதிச்சு பொழப்பு நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம கடல் தாயின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. எப்படி விவசாயம் ரொம்ப முக்கியமாக இருக்குதோ அதை மாதிரி இந்த கடலில் இருக்கிற மீனவர்களுக்கு இந்த கடல் தான் அவங்களோட தாய். அதுதான் நிறைய பொக்கிஷங்களை கொடுக்குற மாதிரி நிறைய மீன்களை, விதவிதமான மீன்களெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கடல் அம்மாவுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கோங்க. வணக்கம் சொல்லுங்க. அப்படியா மிஸ்? வணக்கம் வணக்கம் கடல் தாயே, வணக்கம் வணக்கம். அப்படியா மிஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடல் தாய்க்கு நானும் வணக்கம் சொல்லி. வணக்கம் மட்டும் சொன்னால் போதாதரா, கவனமாக இருக்கணும்டா. இந்த கடலில் முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும், சிப்பி கிடைக்கும், என்னெல்லாமோ கிடைக்கும்டா. மிக பவளப்பாறைகள்லாம் இருக்குடா. அவ்வளோ பெருமை வாய்ந்த கடல் தான் இது. கடலோட அருமை உங்களுக்கெல்லாம் தெரியாதுடா. கடலில் முத்து குளிக்கிறவங்களும் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடல் எல்லைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் பராமரிக்கப்படுது. கடல் தாண்டி மீனவர்கள் எங்கேயாவது போனால் அந்தந்த நாட்டோட ராணுவ வீரர்கள் இவங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்கடா. அப்படியா மிஸ்? எதுக்காக அப்படிலாம் செய்கிறாங்க சொல்லுங்க மிஸ். அப்படியா மிஸ்? இவ்வளோ விஷயம் இருக்கா மிஸ்? சொல்லுங்க மிஸ். அதாவது கடல் தாண்டி அவங்க எல்லை வரையறுத்தபடி தான் எல்லாருமே மீன் பிடிக்க போகணும். எதுக்காகவும் போகணும். அதை தாண்டி போனால் அந்த ஏரியாவில் இருக்கிற
கப்பற்படையில் உள்ள இராணுவ வீரர்கள் அவங்களாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கப்பா. கப்பற்படையில் உள்ளவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்குன்னு எவ்வளோ இல்லையோ அதை தாண்டி நம்ம போகக்கூடாது, சரியா? இதுதான் நீங்கள் கடலை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறதே இந்த கடல் தான். எவ்வளோ மீன் கிடைக்குது தெரியுமா? நீ மீன்லாம் சாப்பிடுவியா? உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்களா? ஆமாம் மிஸ், மீன்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க மிஸ். ஆமாம் மிஸ், எனக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க.